இங்கே தமிழ்நாட்டுடைய வளமை என்னன்னா, கோவிலிருந்து வரக்கூடிய காசை என்ன செய்யலாம் அப்படிங்கிற திட்டம் தான் கடந்த 60 வருடங்களா இங்கே பழக்கத்தில் இருக்கு. அதே குட்டையில் இப்போ ஊறி கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வேற என்ன மாதிரியான ஒரு எண்ணம் வரும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழறது. சுகிசிவம் அவர்களுக்கு வரலாறும் முழுமையாக தெரியவில்லை, ஆன்மீகமும் முழுமையாக தெரியவில்லை. சுகிசிவத்தை பொறுத்தவரையில ஆன்மீகத்தை வைத்து முழுமையாக சம்பாதித்து விட்டு அந்த ஆன்மீகத்தை கொச்சை செய்யக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இறைவருக்கு ராஜராஜ சோழன் பொன்னால் வேந்தானே, அவன் மடையனா சுகிசிவம் மடையனா? கட்டாயம் ராஜராஜ சோழன் மடையன் இல்லை, சுகிசிவம் மடையன். யார் கொண்டு போய் காசு கொடுத்தாலும் அவருக்கு ஆதரவாக பேசக்கூடியவர் தான் சுகிசிவம். இந்த அரசாங்கம் அவருக்கு ஒரு தொகை நிர்ணயம் செய்திருக்கிறது, அதற்காக பேசி கொண்டிருக்கிறார். ஆலய நடைமுறைகள் தெரியாது, ஆகமங்கள் தெரியாது, கோவிலுடைய தற்போதைய நிலை தெரியாது, பக்தி சார்ந்தும் தெரியாது. ஒரு அடிப்படை முட்டாளுக்கு எழக்கூடிய கேள்வி கூட இதை விட சிறப்பாக இருக்கும். முருகன் வேறு, சண்முகர் வேறு, சிவன் வேறு, ஈஸ்வரன் வேறு, பெருமாள் வேறு, மகாவிஷ்ணு வேறு. கல்வி அறிவு குன்றிய ஒரு சங்கம் இருக்கிறது என்றால் அதற்கு சுகிசிவத்தை தலைமை பீடத்தில் ஏற்றி உட்கார வைக்கலாம். நீங்க இன்னும் ஒருபடி மேலே போய் ஆலயங்களை விட்டு எங்களை வெளியில தள்ளினாலும் நாங்கள் இறைவனை துதித்து கொண்டே இருப்போம். நாங்கள் ஆகமங்களையும் வேதங்களையும் படித்து கொண்டே இருப்போம். எங்களுடைய தர்மத்தை நாங்கள் பின்பற்றி கொண்டே இருப்போம். நீங்கள் இது போன்று காசுக்கு 4 மேடையில் பேசுவதை தவிர அந்த இறைவனுடைய திருவடி நிழலை கூட தீண்ட முடியாது. அதுதான் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம் மீண்டும் நம்முடைய நண்பர் பாஸ்கர் கௌசிகனை சந்திக்கிறோம். பாஸ்கர் கௌசிகன் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். சுகிசிவம் அவர்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் திருநெல்வேலியில் பேசும் பொழுது அவரே ஒரு திகைத்து போகும் அளவிற்கு பல ஆகமம் சம்பந்தமாக பல கேள்விகளை கேட்டவர். மீண்டும் நம்ம நிகழ்ச்சியில் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உரையாட வந்திருக்கார். வணக்கம். வணக்கம். அதே சுகிசிவம் மீண்டும் பல சர்ச்சையான கருத்துக்களை பேசிட்டு இருக்காரு. ஏதோ உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ விட்டகர தொட்டகர இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் அவருடைய சில காணொளிகள் மிகவும் சர்ச்சையாயிட்டு இருக்கு. குறிப்பாக மகா சிவராத்திரி அதன் பொழுது ஒரு பட்டிமன்றம். இப்போ என்னென்னா பல கோயில்களில் ஒரு செட் ஆஃப் ஒரு 4-5 பேர் வச்சுருக்காங்க. இவங்களை வச்சு தான் நீங்கள் பல நிகழ்ச்சிகளையே நடத்தணும் அப்படின்னு இந்து சமய அறநிலையத்துறை சொல்லியிருக்கிறதாக ஒரு செய்தி ஒன்று உண்டு. அதன்படி இவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். குறிப்பாக திருவண்ணாமலையில் தான் நினைக்கிறேன் அந்த பட்டிமன்றம். அதில் அவர் சொல்லும் பொழுது இந்த கோயிலை வைத்து நாம் பல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறோம். குறிப்பாக மருத்துவமனை கட்டணும், பள்ளிகள் கட்டணும், யூனிவர்சிட்டிஸ் கட்டணும். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய ஒரு சிலர் இந்த நல்ல காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு வெண்பொங்கல் வடை இதை நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் யாரை சொல்கிறார்? ஒரு கோவிலிருந்து கிடைக்கக்கூடிய நிதி என்பது அந்த கோவிலுக்கானது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்கே தமிழ்நாட்டுடைய வளமை என்னன்னா, கோவிலிருந்து வரக்கூடிய காசை என்ன செய்யலாம் அப்படிங்கிற திட்டம் தான் கடந்த 60 வருடங்களா இங்கே பழக்கத்தில் இருக்கு. அதே குட்டையில் இப்போ ஊறி கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வேற என்ன மாதிரியான ஒரு எண்ணம் வரும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழறது. அதுக்கப்புறம் இந்த உணவை வைத்து ஒருவரை கொச்சை செய்வது. திருநெல்வேலியில் நடந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் மேடையில் ஏறி மிகுந்த தார்மீகத்தோடு நாம சில வினாக்களை எழுப்பினோம். நாகரிக குறைவாகவோ அல்லது பேசக்கூடாத வார்த்தைகளை சொல்லியோ நம்ம பேசலை, ரசக்குறைவான வார்த்தைகளை எதையும் நம்ம பயன்படுத்தலை. அதற்கு எதிர்வினை ஆற்றுகின் பேர் வழி என்று அவர் பேசிய வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. கை எப்படிலாம் காமிச்சு வந்தவங்க இப்படி சாப்பிட்டு போனாங்க. உண்மைக்கு புறம்பான தகவல். நம்ம கூட வந்தவங்களோ நாமும் அங்கே நம்ம சாப்பிடலை. ஆனால் அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்க, தன்னை ஒரு அறிஞர் என்று சொல்லிக்கொண்டு இந்த பொங்கல் வடை எல்லாம் சாப்பிட்றோம், கோவில் சார்ந்து எதுவும் நடக்கலை அப்படின்னு. சுகிசிவம் அவர்களுக்கு வரலாறும் முழுமையாக தெரியவில்லை, ஆன்மீகமும் முழுமையாக தெரியவில்லை. திருநெல்வேலியில் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காந்திமதி அம்பாள் உயர்நிலை பள்ளி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நெல்லையப்பர் காந்திமதி கோவிலுடைய நிதியிலிருந்து அது நடந்து வருகிறது. அறக்காரியங்கள் நடத்துவதற்கு ஆலய நிதியானது பயன்பட வேண்டும். ஆனால் ஆலயத்திற்கு தேவையான நிதி முதல்ல இருக்கா? கோவில்களை பராமரிப்பது செய்ய வேண்டிய நிதியே ஒழுங்காக கிடைப்பதில்லை. அதுக்கப்புறம் அதிலிருந்து எடுத்துக்கொண்டு நான் வேற கட்டுறேன்னா இது திருட்டுக்கு முயற்சி. அந்த திருட்டுக்கு ஆதரிக்கக்கூடிய ஒரு செயலை இவர் மேடைதோறும் பேசி வர்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, கோயில் அதில் இருக்கக்கூடிய ஆண்டவன் சமயபுரம் பார்த்தீங்கன்னா 300 கிலோ தங்கம் இருக்கு. ரங்கநாதருக்கு எவ்வளவு கிலோ தங்கம் இருக்கு தெரியுமா? திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன செய்ய போறாங்க? அந்த
கோல்டு அந்த தங்கத்தை எடுத்து டெபாசிட் பண்ணி அதுல வந்து ஆண்டவனை வந்து பார்த்துக்கிறதா வேலை? ஒரு தனி மனிதனுக்கு வேணா டெபாசிட் பணம் தேவைப்படலாம், ஆண்டவனுக்கு தேவைப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நான் வந்து HRNC கூட நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், அது இவர்களுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். இறைவனுக்கு வரக்கூடிய நகைகள் என்பது பக்தர்கள் தாமாக முன்வந்து அந்த இறைவனுக்கு செலுத்தக்கூடிய அன்பு, அதை காணிக்கைன்னு சொல்றாங்க. அது பற்றி கருத்து பேசுவதற்கு முதல்ல இவர் யார்? சுகிசிவத்தினுடைய தந்தை வீட்டு சொத்து இல்லையே, இப்படி கேட்கலாம். அவர் அப்போடு சொத்து ஒன்றும் இல்லையே, கோவில் சொத்து தானே. அந்த கோவில் சொத்து என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு தான் இத்தனை பாதுகாப்பு உபகரணங்களும் கோவில்களிலே இருக்கிறது. அந்த இறைவருக்கு அவ்வளவு தங்கத்தை கொண்டு என்ன செய்யலாம் என்பதை பார்க்கலாம். அதை பாதுகாக்க வேண்டும். திரும்பவும் முதல்ல உள்ளதுதான், இதை உருக்கினா இதை வச்சு வியாபாரம் செய்யலாம், கண்ணுக்கு மறைத்து விடலாம். பெரிய கோவில்களில் இருந்த பல்வேறு வகையான நகைகள் உள்ளிட்டவை காலம் காலத்துக்கு குறைந்து கொண்டே வரும். பொதுவாக இன்னொரு தகவலும் சொல்லணும் ஐயா, ஒரு அர்ச்சகருடைய கோவில் பணிக்காலம் என்பது ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு பொதுவாக ஒரு 25 வருஷம் வச்சுக்கலாம். அந்த அர்ச்சகர் மாறும் பொழுது புதிதாக வரக்கூடிய ஒருத்தருக்கு அந்த கோவிலில் என்ன நகை இருந்ததுன்னு தெரியாதுங்க. அப்போ இந்த அர்ச்சகர் மட்டும் மாறிவிட்டார் அப்படின்னா அதை எப்படி வேண்டுமானாலும் கபலீகரம் செய்து கொள்ளலாம். கோவிலில் பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்த பிரச்சனை, அதை எங்க என்னவா மாற்றலாம்? வங்கியில கொண்டு போய் போடலாம், அது உருக்கலாம். இந்த சிந்தனை எல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னா, இந்த கோவிலுடைய பணமும் நகையும் கண்ணை உறுத்தும் இவர்களுக்கு. சுகிசிவத்தை பொறுத்தவரையில ஆன்மீகத்தை வைத்து முழுமையாக சம்பாதித்து விட்டு அந்த ஆன்மீகத்தை கொச்சை செய்யக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் தேவையில்லாத கருத்துக்கள். கோவிலின் நிதி கோவிலுக்கு தர்ம காரியங்கள் செய்வதற்கு ஆகம பாடசாலைகள் நடத்தணும், வேத பாடசாலைகளை நடத்தணும். அதை செய்யணுமா? காலேஜ் கட்டுவேன்னா இது எப்படி? இது ஏமாற்று வேலை இல்லையா அது? இப்போ அதில் சொல்லும் பொழுது நீங்கள் அவருடைய சுபாவம் ஆட்டிடியூடு பற்றி சொல்லும் பொழுது இப்படி இப்படி நக்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதற்கு பிறகு அவர் வேறு சில காணொலியெல்லாம் அவர் பார்க்கும்போது 100 ஆண்டு பழமையான கோயில்கள்னு சொல்கிறாங்க, அங்கேருந்து இருக்கக்கூடிய தங்கத்தெல்லாம் யார் எடுத்தாங்கன்னு நான் ஒரு கணக்கு சொல்லவா அப்படின்னும் அவர் பேசுகிறார். இது அந்த குறிப்பாக சிவாச்சாரியார்களாக இருக்கட்டும், அர்ச்சகர்களாக இருக்கட்டும், பட்டாச்சாரியர், இவர் ஒரு விதமான ஒரு மிரட்டல், நீ என்ன கேள்வி கேட்டினா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் பாருன்னு இது சொல்கிறது மாதிரி ஒரு விதமான மிரட்டல் மாதிரி இல்லையா? உங்கள் மூலயமா ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்யணும். ராஜேஷ் அண்ணாட்ட கொஞ்சம் அவகாசம் கேட்டுக்கிறேன்னா, அறநிலைத்துறை கீழே இருக்கக்கூடிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய குறுக்கள்களுக்கு பல்வேறு வகையான இன்னல்கள் இருக்கிறது. வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அது பெருவாரியாக புரிந்து கொள்ளப்படுவதில்லை. ஒரு கோவிலை ஒரு அர்ச்சகர் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய நகைகளுக்கு அவர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இன்னென்ன நகைகள் இருந்தது, இந்தந்த நகைகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒப்பமிட்டு வாங்கணும். திடீர்னு ஒரு நாளைக்கு பாதுகாப்பு குறைபாட்டு காரணங்களால திருடன் கோவிலுக்குள்ள திருடிட்டு போயிட்டான்னா கூட அந்த கோவில் அர்ச்சகர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. கடந்த 40-50 வருடங்களாக என்னுடைய தாய் மாமா ஒரு கோவிலில் பூஜை பண்றாரு. அந்த கோவிலில் அம்பாள் கழுத்தில் இருந்த திருமாங்கல்யம் காணாமல் போயிடுச்சு. எங்க தாய் மாமா கையிலேருந்து வாங்கி கொடுத்தாரு. அவருக்கும் அதுக்கும் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இருந்தாலும் அவர் நடந்துவிட்டது. சிலை திருட்டு விஷயங்களாகட்டும், கோவிலில் இருக்கக்கூடிய இந்த நகை திருட்டு விஷயங்களாகட்டும், இந்த வழக்குகளை தான் இவங்க படிக்கிறாங்களே தவிர அங்கே இருக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை, ஏன்னா ஈவோ தான் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. சுகிசிவம் ஒரு அடிப்படை அறமற்றவர் அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குன்னா, மேடைகளிலே தொடர்ந்து ஆன்மீக விஷயங்களை பேசி கொண்டு இருக்கும்போது நாம் என்ன நினைச்சோம் அப்படின்னா, ஒரு சனாதனி எளிய மக்களுக்கு புரியும் வகையில தமிழாலே நம்முடைய பக்தியை கொண்டு சேர்க்கிறார்னு ஒரு காலத்தில் நினைந்தது உண்டு. ஒரு சம்பவத்தை கூட நினைவு கூறுறேன். அவர் உடம்புக்கு ரொம்ப முடியாம கிருஷ்ணாபுரத்தில் ஒரு மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டிருந்தார். அப்போ அவர் பார்க்க போயிருக்கும்போது உணவு கேட்டு நாம உணவு கொடுத்துருக்கோம். எந்த இடத்துல இதை பதிவு செய்யக்கூடாது, நாகரிகமானது கிடையாது. தமிழர்களை பொறுத்தவரையில, ஒரு சனாதனியை பொறுத்தவரையில அதிதி தேவோபவ, வரவங்களுக்கு தேவையான உணவை கொடுப்பது என்பது நம்முடைய மரபு பண்பாடு. மேடையில எழுப்பப்பட்ட நியாயமான கேள்விகளுக்கு அறத்தோடு பதில் சொல்லி இருக்க வேண்டிய வயதில் மூத்தவர் சுகிசிவம். வந்தவர்கள் உணவறிந்து விட்டு அப்படின்னு இப்படி கையை காமிக்கிறதெல்லாம் ஒரு நாகரிகத்தினுடைய ஒரு துளி கூட இல்லாத ஒரு மனிதன் செய்யக்கூடியது அல்லவா? அதோடு ஒரு குருக்களாக இருந்து கொண்டு, ஒரு அர்ச்சகனாக இருந்து கொண்டு இவனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துவிட்டது அப்படின்னு அவருக்கு தோணி ஒரு தொலைக்காட்சியில போய் கோவில் நகைகள் எல்லாம் திருடு போனதே, அதுக்கெல்லாம் யார் காரணம்னு நான் விட மாட்டேன் அப்படின்னு பேசுவதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்களை மிரட்டுவதன்றி வேற என்ன? ஒரு நியாயம் வேண்டாமா? தமிழகத்திலே இந்த மண் பண்பாட்டுடைய மண்,
தமிழர் மண் என்றெல்லாம் மாறுதட்டுகிறோமே, ஒருவருடைய கருத்தை எதிர்கொள்வதற்கு மிரட்டலா உங்களுக்கு வழி. அப்படியானால் முழுமையாக நீங்க தோற்று அன்று நின்றீர்கள். உண்மையா இல்லையா? ஆமா, தோற்று நின்றார்கள். அந்த இறைவன் இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். சுகிசிவம் ஐயா அவர்களுக்கு இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இல்ல, அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் தொடர்ச்சியாக அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த வன்மத்தை கக்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறோம். அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. அது சொல்லும் பொழுது அது புரிந்தா புரியாமலா இல்லை அந்த கூட்டத்தினருக்கே இருக்கக்கூடிய ஒரு மனோபாவமானு தெரியல, எல்லாரும் கைதட்டுறாங்க. என்னன்னா, பகவத்கீதையை நாம் படிச்சிருக்கிறோம். ஆண்டவன் சொல்கிறான், பத்திரம், பழம், புஷ்பம், தோயம் இது இருந்தால் போதும். ஒரு கடவுளுக்கு தங்கத்திலே தேர், தங்கத்திலே காப்பு, தங்கத்திலே ஒட்டியானம், வெள்ளி இதெல்லாம் தேவையா? தேவையே கிடையாது. இது கடவுள் கேட்கவில்லை, நம் ஆண்டவன் கேட்கவில்லை, அங்க இருக்கக்கூடியவர்கள் கேட்கிறார்கள், அவர்களின் வளர்ச்சிக்காக அப்படின்னு சொல்றாரு. இறைவனுக்கு நம்மால் என்னவெல்லாம் முடியுமோ அதை கொடையாக அளித்தவர்கள் நம்முடைய மரபினர். தன்னுடைய குழந்தைக்கு எவ்வாறு ஒரு தங்கம் பூட்டி அழகு பார்ப்பார்களோ அதுபோல தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை கோவில்கள் ஆனாலும் சரி, அந்த இறைவனுக்கும் இறைவிக்கும் தங்கத்தினாலே ஆபரணங்கள் செய்து அந்த இறைவனுக்கு சாற்றுவது என்பது பரிபக்தியினுடைய உச்சம். அந்த இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய காதலனுடைய ஒரு அடையாளம். அது யாரோ ஒரு சாரார்கள் இப்படி ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்றெல்லாம் பேசுவதெல்லாம் மடமை தானே. நான் திரும்ப திரும்ப சொல்வதென்ற, இவரை ஒரு அறிஞர் என்று தமிழக மக்கள் ஏமாந்து போயிருந்தார்கள். நான் ஒன்றுமே அல்ல, ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் என்பதை இந்த பேட்டிகள் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இறைவருக்கு ராஜராஜ சோழன் பொன்னால் வைந்தானே, அவன் மடையனா சுகிசிவம் மடையனா? கட்டாயம் ராஜராஜ சோழன் மடையன் அல்ல, சுகிசிவம் மடையன். என்ன காரணம்னா, ஒரு பொருந்தாத கருத்தை சபை நாகரிகத்துக்காக, ஒரு சபை நாகரிகம் கூட கிடையாது. அதை எப்படி சொல்வது? காசு கொடுத்தால் பேசக்கூடியவர். நான் அதை முதல்ல பதிவு செய்தேன், நீங்க கவனித்து பாருங்கள். யார் கொண்டு போய் காசு கொடுத்தாலும் அவருக்கு ஆதரவாக பேசக்கூடியவர் தான் சுகிசிவம். இந்த அரசாங்கம் அவருக்கு ஒரு தொகை நிர்ணயம் செய்திருக்கிறது, அதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை தவிர இதுல வேற எதுவும் இல்லை. அதில் இன்னொரு விஷயம் அவர் சொல்றார். ஏன்னா இந்த திராவிட மாடல், நீங்க சொல்றீங்க காசு கொடுத்தால் அவர் பேசுவார்னு சொல்லிட்டீங்க. அதற்கு பிறகும் அது போன்ற கேள்விகளை கேட்க வேண்டாம் நம்ம நினைச்சா கூட, அந்த காசுக்கு ஒரு பேசிய கருத்தா என்னன்னு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த திராவிட மாடல் பல புதுமையான விஷயங்கள்லாம் செய்துகிட்டு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, பட்டாச்சாரியார்கள் அவர்கள் மந்திரம் ஓதுகிறார்கள், கூடவே பாசுரங்கள் தமிழிலும் பாடுகிறார்கள். ஆனால் சிவ ஆலயங்களிலே சிவாச்சாரியார்கள் மந்திரம் ஓதுகிறார், ஆனால் தமிழிலே பாடக்கூடிய ஓதுவார் வெளியே இருக்கிறார். அவரையும் உள்ளே கொண்டு செல்வது, அவரை தடுப்பது எது? அவரை உள்ளே கொண்டு செல்வதற்கான வேலையைத்தான் இந்த திராவிட மாடல் செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறார். ஆலய நடைமுறைகள் தெரியாது, ஆகமங்கள் தெரியாது, கோவிலுடைய தற்போதைய நிலை தெரியாது, பக்தி சார்ந்தும் தெரியாது. ஒரு அடிப்படை முட்டாளுக்கு எழக்கூடிய கேள்வி கூட இதை விட சிறப்பாக இருக்கும். பெருமாள் கோவிலிலே பட்டாச்சாரி மூலஸ்தானத்தில் போய் பாசுரம் பாடுறாங்க. ஏன்னா அது ஒரு தனி துறை கிடையாதுங்க. அங்கே பண்ண அமைக்கப்படவில்லை, திவ்ய பிரபந்தங்களுக்கு பண்ண அமைக்கப்படவில்லை. ஆனால் தேவாரங்கள், 12 திருமுறைகள் அப்படியானவே அல்ல. அது இசை கோர்க்கப்பட்டது, அது ஒரு தனித்துறை. ஒரு அர்ச்சகரே ஆகமம் முழுமையும் படித்துவிட்டு தேவாரம் முழுமையும் கற்றுக்கொள்ள இயலாது. ஏன்னா ஒரு தேவார பாடசாலைக்கு நீங்கள் போனீங்கனாலே தெரியும், ஒரு 7 வருடங்கள் நீங்கள் செலவழிக்கணும். ஆகம பாடசாலைக்கு போனீங்கன்னாக்கா ஒரு 5-6 வருடங்கள் நீங்கள் செலவழிக்கணும். பேசிக்கே ஒரே மனிதனாலே இவற்றை செய்ய முடியாது என்பதாலே ஆலயத்திலே அந்த துறைக்கென ஒரு ஆட்களை நியமித்திருக்கிறார்கள். நான் என்னுடைய ஆலயத்தில் இறைவனுக்கு தீபாராதனை காட்டும் பொழுது தேவாரம் சொல்லி தான் காண்பிக்கிறேன். இது என்னமோ உள்ள தமிழ் போலங்கிறதெல்லாம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்து விடாதா இவர்களை குளிர வைப்பது என்பதற்கான ஒரு மடத்தனமான ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம் இது. இறைவனை தமிழாலே, தமிழகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சிவாச்சாரிய பெருமகனும் இறைவனை தமிழாலே வழிபடுவது என்பது அவர்களுடைய கொள்கை. வெறும் அரசியலுக்காகவும் தனக்கு கிடைக்கக்கூடிய பணத்திற்காகவும் இது போன்ற ஒரு அவதூற்றை பொது மேடையில் பேசுவதற்கு அவரால் முடிகிறது என்றால், அவர் படித்த தமிழ் அவரை கொள்ளட்டும், வேற என்ன சொல்ல முடியும்? அந்த தமிழ் அவரை தண்டிக்கட்டும். இப்போ நம்ம இந்து சமுதாயத்திலே நம்ம இயல்பிலேயே கடவுள் பக்திங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட எல்லாருக்குமே அந்த ஜோசியத்தின் மீதும் ஒரு நம்பிக்கை வரும்.
அது பயத்தினால வருதா இல்லை நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டுங்கிற நலன் கருதி வருதா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அதில் எல்லாம் சொல்லும்போது ஒரு ஜோசியர் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் குலதெய்வம் உங்களை விட்டுறாதீங்க, நீங்கள் எந்தெந்த சாமி உங்களுக்கு பிடிச்ச சாமியெல்லாம் கும்பிட்றீங்க, இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும், அதே நேரத்தில் குலதெய்வம்னு இருக்கும், அது உங்கள் பரம்பரையாக எல்லாரும் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அதை தயவு செய்து அது வந்து இப்போ க்ஷீணமாக இருந்ததுன்னா அதை எதாவது சரி பண்ணுறதுக்கு கூட, அங்கே பூஜையே நடக்கலைன்னா அங்கே பூஜை நடக்கிறதுக்கு எதாவது பண்ணுங்கன்னு கூட ஜோசியர்கள் சொல்லலாம். ஆனால் இதை வந்து ஒரு சிம்போசியம், அதாவது நமக்கு தெரியும் இப்போ சென்னை யூனிவர்சிட்டி அங்கே கிறிஸ்துவ மதத்தை பரப்புவது எப்படி, அந்த மார்க்கம் ஏன் அனைவராலும் விரும்பப்படுகிறது அப்படின்னு ஒரு ஒரு சிம்போசியம் நடக்க இருந்தது. பல எதிர்ப்பினால அது இது. ஆனால் இதற்கு முன்னால் இது இப்பொழுது நடக்குது. ஆனால் இதற்கு முன்பாகவே இந்து மதத்துடைய அந்த ஒரு சில கூறுகளை உடைப்பதற்காக இவரை வச்சு பேசியிருக்காங்க. நமக்கு அதுதான் இப்போ அந்த சதி தெரியுது. ஒரு வருடத்திற்கு முன் இவர் பேசிய ஒரு வீடியோ பார்க்க நேர்ந்தது. அதில் என்ன சொல்றாருன்னா, குலதெய்வம் அப்படிங்கிறது மிக மோசமான ஒன்று, அதனால்தான் ஜாதியத்தன்மை கெட்டிப்படுகிறது. அவர் திரும்ப அவர் யார் சொல்றான்னு தெரியும், அந்த அவர்கள் நீ வந்து ஆன்மீக தேடல்ல உச்சநிலையை அடைந்து விடக்கூடாதுன்னு நீ இந்த லெவல்லே இருந்துக்கடா, சிறு தெய்வத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு உன்னுடைய குடும்பம், உன் குடும்பத்துக்குன்னு ஒரு சாமி இருக்கும், அது எதுவோ அதுக்கு ஏதோ பலி கொடுக்கறதோ அது ஏதோ நீ வழிபாடு பண்ணுறதோ அதை பண்ணிக்கிட்டு பெரிய விஷயங்களை நீ தேடாம உன்னை வச்சுக்கிறதுக்காகவே அவங்க குலதெய்வம்னு சொன்னாங்க, அதை இவன் பிடித்து கொண்டு தொங்குகிறான், அதனாலதான் இந்த சாதியை கெட்டிப்பட்ட தன்மையே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தத்தான் நினைக்கிறேன். நீங்க சொல்றதே என்னால் கேட்டுக்கொண்டிருக்க முடியல. உள்ளபடியே இங்க மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு வரலாற்றை உடையது. நீங்க வேதங்களில் இருக்கக்கூடிய உயரிய கருத்து கிராமாந்திரங்களில் இருக்கக்கூடிய ஒரு சாமானியனாலே பின்பற்ற வந்து கொண்டே இருக்கும். இதை போய் அவனுக்கு யாரும் போய் சொல்லித்தர தேவையில்லை. அவன் காலங்காலமாக அதை செய்து கொண்டிருப்பான். கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு திருவிழா கொடுக்குறான்னு வச்சுக்கலாம். அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நதிநீருக்கு சென்று ஒரு குடத்தில் முதல் நாள் நீர் எடுத்துட்டு வருவான். குடியழைப்புன்னு பேர் இதுக்கு. அந்த நீர் அவன் ஏன் கொண்டு வரான் அப்படின்னா அது வேத கருத்து. போவாரிதகும் சர்வம் விஸ்வா பூதான்யாப, அந்த வேத மந்திரம் என்ன சொல்றதுன்னா, அனைத்து தேவதைகளும் உறையக்கூடிய இடமாக அந்த நீர் இருக்கிறது அப்படின்னு வேற கருத்து சொல்லுகிறது. இன்னமும் நீங்கள் வடகிழக்கு மாநிலங்களுக்கு போனீங்கன்னா மூலாலயத்திலே நீர் தான் இருக்கும். அப்போ ஒரு கிராமாந்திரத்தில் இருக்கக்கூடியவன் அவன் செய்யக்கூடிய வழிபாட்டு முறையை சிறு தெய்வம் என்று அடையாளப்படுத்தியது முதல் தவறு. அவன் இறைவனை எந்த வடிவிலே காண்கிறானோ அந்த வடிவிலேயே இறைவன் அவனுக்கு அருளுகிறான் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய தத்துவம். ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மதங்கள் எல்லாம் தோற்றோடி போன ஒரு தத்துவம் என்னன்னா, கிராமாந்திரத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பூவை எடுத்து ஒரு கல்லுக்கு சாத்தி அதை இறைவனாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது இந்த சனாதன இந்து மதம். சிறு தெய்வம் என்று ஒரு தெய்வத்தை சொல்வது முதல் தவறு, பிரிவினைவாதம். அடுத்து குலதெய்வம். என் வீட்டில் சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். என்னுடைய பரம்பரையின் மூலமாக எனக்கு சில அறிவுறுத்தல்களும் சில செய்திகளும் ஒரு தேவதா பலமும் எனக்கு கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய தெய்வம் எதுவோ அதுதான் குல தெய்வம். என்னுடைய குலத்துக்கே அது தெய்வம். கோவில்களை பற்றிய அடிப்படை புரிதல் இல்லாத ஒருவனுடைய வாக்கு போன்றது குலதெய்வம் என்பது ஜாதியை பிடித்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம். நீங்க இன்னமும் தமிழகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 80% பேர்களுக்கு சாஸ்தா கோவில் தான் குலதெய்வமா இருக்கும். அங்க மூலவர் சாஸ்தா குலதெய்வமா இருக்குமான்னா அது ரொம்ப குறைச்சலான பேருக்கு தான் இருக்கும். அதுல எல்லா விதமான ஜாதிகாரர்களுக்கும் இந்த சாஸ்தா குலதெய்வமா இருக்கும். வெளியில் இருக்கக்கூடிய பூதத்தாருக்கு, வெளியில் இருக்கக்கூடிய மற்ற தேவதைகளுக்கு எல்லாருக்கும் குலதெய்வமா இருக்கும். இவர்கள் அனைவரும் பங்குனி உத்திர திருநாள் என்று நீங்க ஏதாவது ஒரு பத்திரிகையிலேயோ அல்லது பங்குனி உத்திர திருநாள் ஏன் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டுரையோ தமிழகத்தில் வெளிவந்து புத்தகமாக வெளிவந்திருக்கான்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சாமானிய இந்து கூட பங்குனி உத்தரத்தன்று கோவிலுக்கு போய் அந்த இறைவனை தரிசிப்பது என்பது அவனுடைய வாழ்நாள் கடமையாக இன்றளவும் வைத்திருப்பான். என்ன காரணம்னா அவருடைய வாழ்வியலோடு சேர்ந்தது அந்த குலதெய்வ வழிபாடு என்பது. எங்கெங்கேயோ போவான், பொழப்புக்காக எங்கெல்லாமோ ஓடுவான். பங்குனி உத்திர திருநாள் என்று அந்த குலதெய்வத்தை பார்க்கறதுக்கு ஓடி வந்துடுவான். அங்க வந்து சொந்த பந்தங்களை, ஊராரை, உற்றாரை, உறவினரை, அந்த இறைவனுடைய பலத்தை இதை எல்லாத்தையும் உணர்ந்து செம்மைப்பட்டு கொண்டே வருவான். இப்படி இயங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை கேவலம் சாதியவாதம், இது சாதியவாதத்தை வளர்க்கிறது என்று ஒரு வழிபாட்டு முறை ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அடிப்படையிலான அறிவு கூட அற்றவன் கூட இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாது. நான் ஒரு கருத்தை பதிவு பண்ணணும் அந்த இடத்துல.
பங்குனி உத்திரம் ஏன் கொண்டாடுறோம்? பூமிக்கு வேதங்கள் வந்தது பங்குனி உத்திரம். சுடலைமாடன் சுவாமி கோவிலில் கூட அதை சிறு தெய்வம் என்று வகைப்படுத்துவார்கள், குலதெய்வ கோவில் என்று வகைப்படுத்துவார்கள். அங்கு ஒரு திருவிழா நடந்தால் கூட சாஸ்தா பிறப்பு என்ற ஒரு வைபவம் இல்லாமல் அங்கே நடக்காது. இவர்கள் சொல்லக்கூடிய அந்த குலதெய்வ கோவிலிலே தான் சிவன் அணைந்த பெருமாள் என்று ஒரு சுவாமி இருப்பார். சைவமும் வைஷ்ணமும் ஒன்றாக சேருபடும். இன்னும் சொல்ல போனா அபிராமி பற்றி சொல்லுவார், பணியேன் ஒருவரின் பத்மபாதம் பணிந்த பின்னே. அது என்னன்னா, அம்பாள் மேல ஒரு மிகப்பெரிய பக்தி ஏற்பட்டு வேற எந்த தெய்வமும் எனக்கு வேண்டாங்கிறார். இன்னொருத்தர் சொல்றாரு, சிறுநெறி சேராமே. ஏன்னா சைவத்தின் மீது கொண்ட பற்று. இதை நம்ம எவ்வாறு பிரித்தறியணும்னா, அவரவர் கொள்கை மிகுதியை தான் அதுல புரிஞ்சுக்கணுமே தவிர அதுல போய் வேற ஒன்றும் கும்பிடக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாருன்னு புரிஞ்சுக்க கூடாது. திருநாவுக்கரசருக்கு எதிராக நீங்க என்ன திட்டுறீங்கன்னா நீங்க திருநாவுக்கரசர் திட்டுறீங்கன்னு அர்த்தம், என்ன திட்டுறீங்கன்னா அபிராம பட்டரை திட்டுறீங்கன்னு அர்த்தம். அப்படிங்களா? இப்ப சொன்னேன் இல்லையா, சிறுநீர் சேராமே அப்படின்னா அவர் சைவத்தின்பால் கொண்ட அவருடைய வைராக்கியத்திற்கான ஒரு அடையாளம். அது வேற எதுவும் எனக்கு தேவையில்லை, எனக்கு என்னுடைய இறைவன் இருக்கிறார் அப்படின்னு. அதில் அந்த வைராக்கியத்தை எடுத்துக்கொள்ளணும். வைஷ்ணவத்தில் ஒருத்தர் சொல்லுவார், பெருமாளை தவிர வேற ஒரு தெய்வம் இல்லைன்னு. சைவத்தில் ஒருத்தர் சொல்லுவார், சிவனை தவிர வேறு ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு. சாத்தத்தில் ஒருத்தர் சொல்லுவார், அம்பிகையை தவிர வேறு ஒரு தெய்வம் இல்லைன்னு. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவர்களுக்கு அந்த தெய்வத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த பக்தியும் வைராக்கியம் அது அவர்களுடைய வழி. அதை எடுத்து கொண்டு வந்து பொதுமக்களிடத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த ஒருத்தர் முயல்கிறான் என்றால் அவரிடத்தில் என்ன அறம் இருந்துவிடும்? இவர்களா தர்மம் எப்படிப்பட்டது என்று மேடைதோறும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளபடியே தமிழகத்தினுடைய துயரம். இவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் என்று இத்தனை காலம் தமிழக மக்களால் அறியப்பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் உள்ளபடியே மிக அதிர்ச்சியாக இருக்கு. பேசிக்கான விஷயமே தெரியலையே, இவர் எப்படி இதெல்லாம் பண்றார், அடிப்படையான விஷயம் தெரியலையே, எப்படி இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது இப்பொழுதுதான் எனக்கு ஒரு ஐயப்பாடு பிறக்கிறது. வெறும் சொல்நயம் மட்டும் போதுமானது, எந்த விதமான அறிவும் தேவை இல்லை. இந்த தமிழக மக்களை நம்ப வைத்து விடலாம் போல இருக்கிறதே அப்படிலாம் தோன்றுது. ஏன்னா அடிப்படையில் ஒரு இந்து உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி ஆழ்ந்து யோசிக்க தெரியாத ஒருவராலே. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது அந்த கிராமத்தில் அந்த பங்குனி உத்திரம் இது போல் திருவிழாக்கள் நடக்கும் பொழுது அந்த நீர்நிலைகள்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவான், அதற்கு வேதம் சில விஷயங்களை பிரமாணங்களை எல்லாம் சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த இடத்துக்கு தான் வரேன் நான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு கடவுள் இருந்தது, சிவன் இருந்தாங்க, திருமாலியம் சிவனியம் இப்படியெல்லாம் இருந்தது. அவங்களுக்கு பல்வேறு தெய்வங்கள் 2000-3000 தெய்வங்கள்லாம் இருந்தது. ஆனால் ஒருவர் அங்கிருந்து வந்தார்கள், அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அங்கிருந்து வந்தார்கள், அவங்கள்ட்ட நிலம் இல்லை, நெசவு செய்கிற தொழில் அவங்களுக்கு தெரியாது, உழைக்க தெரியாது, எந்த வேலை செய்யவும் அவங்களுக்கு தெரியாது. சும்மா இருக்கிறான், என்ன பண்ணுவான், அப்படியே மேலே மூட்டை வேலையை பார்த்துட்டு மேலே அவன் வானத்தை பார்த்து ஒரு சில இதை மட்டும் கற்றுக்கிட்டு, இப்போ மழை பெய்யும், இந்த காலத்தில் வெயில் அடிக்கும், காற்று வீசும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கு சொன்னான். ஓ, இவருக்கு ஏதோ தெரியுது போல இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த விஷயத்தை எங்களுக்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏதோ அவங்கள்ட்ட இருந்ததெல்லாம் கொடுத்தாங்க. அதாவது உழைத்தவர்கள் உழைக்காதவர்களுக்கு சன்மானமாக ஏதோ கொடுத்து கொண்டு வந்தார்கள். பிறகு இதுதான் நம்மளுடைய இவர்களை ஈஸியாக நம்ம ஏமாத்திடலாம்னு சொல்லி அவர்கள் சில புத்தகங்களை எழுதினார்கள், ஒரு நூல்களை எழுதினார். அதில் உழைக்கிறத விட நீ கடவுளை இப்படி பாரு அப்படி பாரு, அந்த கடவுளோடு பேசணும்னா அது நாங்கள் தான் பேசணும், என் மூலமாகத்தான் நீ பேச முடியும் அப்படியெல்லாம் நம்ப வைத்தார்கள். நமக்கு இவ்வளவு சொன்னவர், அவர் இது சொல்றதும் உண்மையாதானே இருக்கும் அப்படின்னு உழைச்சிக்கிட்டு இருந்தவன் நம்ப ஆரம்பிச்சான். பிறகு அவனுடைய கடவுளை மறந்தான், உழைப்பை மறந்தான், எல்லாத்தையும் மறந்த பிறகு அவன் பலவீனமாகி விட்டான். அந்த நேரத்தில் தான் இஸ்லாமிய படையெடுப்பு போல வரும் பொழுது அதை எதிர்த்து அவனால் சண்டை கூட போட முடியவில்லை. ஆகவே ஒரு படையெடுப்புக்கு காரணமாகவே அவர்கள் இருந்திருக்கிறார்கள்னு அவர் ஒரு புத்தக திருவிழால அழகா சொல்றார். அந்த அவர்கள் நீங்களோ அப்படின்னு, ஏன்னா அந்த வைதீக மதம் அதுதான் இப்ப இந்த வேலையை செய்தது அப்படின்னு அவர் சொல்றார். தில்லைவால் அந்தனர் அடியார்தம் அடியார்க்கும் அடியேன், வேதமோதி வெண்ணூல் பூண்டு, மறையவர் வளர்த்த தீத்திரள், இப்படின்னு ஒரு 1000 ரெஃபரன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற ஒரு பிரிவினைவாதத்தை பேசுவதே தவிர, அதிலும்
ஒரு அர்ச்சக குடிகளாக இருக்கக்கூடியவர்கள் மீதும் அந்தணர்கள் மீதும் இப்படிப்பட்ட ஒரு அவதூறு சேற்றை தெரிந்தே செய்கிறார். எனக்கு அவர் தெரியாம ஏதோ பேசிட்டார் நான் நினைக்க மாட்டேன். இதை தெரிந்தே செய்கிறார். என்ன காரணம் எனில், அவர் இத்தனை காலம் அரும்பாடுபட்டு சேர்த்து வைத்திருந்த அவருடைய அந்த புகழனும் பிம்பம் சம்பந்தமே இல்லாத ஒரு சாதாரண ஒரு கோவில் பூஜாரி வந்து உடைச்சிட்டு போயிட்டாங்கிற மாதிரி. இது ஏதோ என்னை சொல்லிக் கொள்வதற்காகலாம் இல்லை. இல்ல, அந்த ஆதங்கம் அவர் அப்பையிலேருந்து தான் அவருக்கு தொடங்குது. அதிகமாக பேச ஆரம்பிக்கிறார். எங்கிருந்தோ வந்தாங்க, எங்கிருந்தோ வெளியிலிருந்து வந்து இங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் அடிமைப்படுத்திட்டாங்க, இவர்களெல்லாம் படிக்க விடாமல் செய்து விட்டார்கள், இவர்களெல்லாம் வந்து அடிமை. அப்போ உள்ளபடி அவர்கள் திறமைசாலின்னு தான் சொல்லணும். நான் வேறு என்ன சொல்கிறது இல்லை, கருத்து என்ன சொல்கிறது? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த குடி, கலைகளுக்கும் இலக்கியங்களுக்கும் இன்ன பிற அனைத்து வகையான அறிவு வடிவங்களுக்கும் ஆதார பீடமாக இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் வெளியிலேருந்து கொஞ்சம் பேர் வந்து இப்படி மாற்றிட முடியுமா அப்படிங்கிறத நான் அவர்கள் சிந்தனைக்கே விட்டு விடுகிறேன். அந்தணர்கள் வேத வழி நின்று இந்த பிரிவினைவாதங்களுக்கு இடம் கொடுக்காமல் ஆலயத்தை இறுக்கமாக பிடித்து நிற்பது என்பது ஒரு சாராருக்கு மிகப்பெரிய எரிச்சலை தருகிறது. கோவில் நகைகளை பாதுகாப்பது, கோவில் நிலங்களை பாதுகாப்பது, பூஜை முறைகளை வழிமுறைப்படுத்துவது, 21ஆம் நூற்றாண்டிலே இன்று தன்னுடைய மகனை கொண்டு போய் பாடசாலையில் ஒருத்தர் சேர்க்கிறார் அப்படின்னா அந்த கொள்கை இவர்களாலே காலத்திற்கும் முடியாத ஒன்று. அப்ப தன்னால முடியாததுன்னு ஒருத்தர் செய்யும் பொழுது யோசிச்சு பார்க்கிறார் சுகிசிவம். நாம இவ்வளவெல்லாம் பேசுறோம், விதவிதமா பேசுறோம், நமக்கு கிடைக்காதது இவர்களுக்கு கிடைத்து விடுகிறது என்ற வயிற்றெரிச்சல் தவிர வேற என்ன பார்க்க முடியும்? இதை ஒரு மேடையில பேசுவதற்கு உடம்பு கூசவில்லையா? திரும்ப திரும்ப எனக்கு என்ன ஒரு ரொம்ப மன வலியை தருகிறதுன்னா, இவர் எப்படி ஒரு ஆன்மீகவாதியாக தமிழக மக்களால் எப்படி அறியப்படுறார் அப்படிங்கிறது தான். ஒரு அடிப்படை அறமும் இல்லை, அடிப்படை கல்வி இல்லை, கோவில்களை பற்றிய புரிதல் இல்லை, தெய்வங்கள் பற்றின சிந்தனையிலும் தெளிவில்லை. இப்ப இடையில கூட நான் ஒன்று சேர்த்து சொல்றேன். முருகன் வேறு, சண்முகர் வேறு, சிவன் வேறு, ஈஸ்வரன் வேறு, பெருமாள் வேறு, மகாவிஷ்ணு வேறு. கல்வி அறிவு குன்றிய ஒரு சங்கம் இருக்கிறது என்றால் அதற்கு சுகிசிவத்தை தலைமை பீடத்தில் ஏற்றி உட்கார வைக்கலாம். அதனுடைய நீட்சி எங்க போகிறது என்றால், வெளியிலிருந்து வந்தவர்கள். இதைத்தானே உங்களால சொல்லிட முடியாது. அதிகபட்சமா எங்களை கோவில் இருந்து எங்களுக்கும் எங்க இறைவனுக்குமான அந்த ஒரு பக்தி, ஒரு பந்தத்தை உங்களால எதுவுமே செய்துவிட முடியாது. நீங்க இன்னும் ஒரு படி மேல போய் ஆலயங்களை விட்டு எங்களை வெளியில தள்ளினாலும் நாங்கள் இறைவனை துதித்து கொண்டே இருப்போம். நாங்கள் ஆகமங்களையும் வேதங்களையும் படித்து கொண்டே இருப்போம். எங்களுடைய தர்மத்தை நாங்கள் பின்பற்றி கொண்டே இருப்போம். நீங்கள் இது போன்று காசுக்கு 4 மேடையில் பேசுவதை தவிர அந்த இறைவனுடைய திருவடி நிழலை கூட தீண்ட முடியாது. அதுதான் உண்மை. அதான் அவர் சொல்றாரு, உழைப்பை நம்பியவர், அதுதான் கடவுள்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க. அவன் வந்து இங்க இருந்தான், காலை பிடிப்பதே அதுதான் ரொம்ப சுகபோகம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க சொல்றதே இவங்க நம்பிட்டாங்க அப்படிங்கிறாரு. உழைப்புன்னா என்ன ஐயா? நீங்க எனக்கு ஒன்று தெளிவாக சொல்லுங்க. உழைப்புங்கிறது சுகிசிவன் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காரு? வந்து விவசாய குடிகளை தான் அவர் வந்து அவரை பொறுத்தளவு. நான் ஒன்று சொல்றேன், பொதுவிலேயே நிறைய பேர் இதை நினைச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு சவாலை விடுறேன். ஒரு சிவாலயத்தில் காலம்பர ஒரு 4:30 மணிக்கு உள்ள போயிட்டு 63 நாயன்மார்கள், பிள்ளையார், சுப்பிரமணியர், நவகிரகம், மூலஸ்தானம், அம்பாள் சன்னதி, இப்போ கோவிலை சுத்தம் செய்து அந்த இறைவனுக்கு வஸ்திரம் சாற்றி அந்த இறைவனுக்கு வந்து அலங்காரம் செய்து, இது வந்து அதுவால நடந்துடாதுங்க. அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு வேணும். உழைப்பு மட்டும் கூட போறாது. நான் சொல்றேன், ஒரு சிவாச்சாரியார் தன்னுடைய வாழ்நாளிலே எந்த விதமான விடுப்பும் எடுக்காமல் ஒரு ஆலயத்தை எந்த நிலை வந்தாலும் இன்றும் நம்ம கண்ணு மண் நடந்து கொண்டிருக்கிறது. பூஜை இருக்காதுன்ட்டு வெளியில போகாம கூட அவங்களுடைய சொந்த வேலைக்காக வெளியில போக வெறுப்புகளுக்காக கூட இறைவனை விட்டு அகலாதவர்கள். நாக்கு புழுத்து போடுலாம் பேசிட்டு இருந்தா. உழைப்பு அப்படின்னா என்ன? வயல்ல போய் அது உழைப்பு சைட்டு. அதை தவிர்த்து மற்றதெல்லாம் இப்போ உழைப்புன்னு ஒத்துக்க மாட்டீங்களா? இது என்ன மாதிரியான வாதம் இது? இன்னும் சொல்ல போனா விவசாயம் செய்யக்கூடிய அர்ச்சக குடிகளை என்னால் காமிக்க முடியும். கோவிலையும் பார்த்துட்டு விவசாயமும் பார்த்து கொண்டிருக்கு. அவர்களை எப்படி எடுத்துக்கொள்வது? இது என்னன்னா, தமிழ் பேசக்கூடிய பொதுவானவர்கள் அந்த தமிழ் மக்களிடத்திலிருந்து இவர்கள் வேறு ஒரு ஆட்கள் அப்படின்னு இவர்களை திசை திருப்பிட்டு அவனுக்கு பூரா கழுத்துல வேற ஏதோ ஒரு மத சின்னத்தை மாட்டி கூட்டு போறதுக்கான ஒரு ஏஜென்சி வேலை தான் இது. அப்படித்தான் பார்த்துக்க முடியும். உழைக்காமல் அல்லது அடுத்தவர்களை திசை திருப்பி விட்டார்கள். நீங்களாம் முட்டாள்களா? புரியல எனக்கு. இவ்வளவுத்தையும் நம்பி ஒரு இனமே நம்பி விட்டதால் உள்ளபடி அவன் திறமைக்கு நீங்க மதிப்பு கொடுத்து அவனுக்கு முதல் இடத்தை கொடுத்துருங்க, முடிஞ்சு போயிடுச்சு. நான் அந்த அதான் செய்வேன். 2000 வருஷமா என் பரம்பரையை நீ வந்து என்ன செஞ்சுட்ட? ஏமாத்திட்ட. நீ உள்ளபடியே பெரிய ஆளும்ப. அப்படியே நடந்திருக்கும்.
ஸோ அவர் சுகி சிவம் அவர் நிறுத்த போகிறதில்ல. ஏன்னா அவருக்கு உடம்பு வன்மத்தில் அவர் ஊறிட்டார். தொடர்ச்சியாக இன்னும் பல உளறல்களை அவர் பேசத்தான் போகிறாரு. நீங்களும் அவ்வப்பொழுது சென்னை வரும் பொழுது அந்த உளறல்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஸ்ரீ டிவி நேயர்கள்ட்ட பகிர்ந்துக்கணும். அற்புதமான வாய்ப்பு. உள்ளபடியே நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள நினைச்சாலும் இந்த விளக்குகள் உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கும் போது சில விஷயங்களை நம்மளால அதை நினைத்ததை பேச முடியல. தொடர்ந்து மந்திரங்கள் எல்லாம் சொல்லி தொண்டையும் கொஞ்சம் சிக்கலாக இருந்தது. வாய்ப்புக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.